முதல் கடையினுடைய முதலாளி பயங்கர மோசமான மூட்ல இருந்தார். அவர் வந்து வெந்நீரை கொட்டிடுவேன் நாயை எதுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து கேட்கிறேன்னு கண்ணா பின்னாடி வேற திட்டி இருக்காரு. இப்ப உடனே நமக்கு எல்லாம் இந்த சிச்சுவேஷன்ல நம்மள வச்சு பாருங்க, நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருப்போம்? வருவல்ல வெள்ள நீ. அவர் என்ன சொன்னாரா, மூட்டை இறக்கி வச்சுட்டு, முதலாளி தினம் உங்க கடைக்கு வரேன், நீங்க வாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் தினம் உங்களை வந்து கேட்கிறேன், ஏன் உங்க முகத்தை பார்த்துட்டு போனா அன்னைக்கு வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்குது. முதலாளி தன்னுடைய ஈகோ தூண்டப்படுகிற போது கோபப்படாமல் அடுத்த மனிதர்களை தன் வசம் ஈர்க்கிறதை செய்வதற்கு உங்களுக்கு என்ன தேவை? அவமானங்களை விழுங்குகிற சக்தி நமக்கு தேவை. நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் இதெல்லாம் நமக்கு தேவையா, இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா, நிம்மதியா ஒரு இடத்துக்கு போய் கை நிறைய சம்பளம் வாங்குறத விட்டு இந்த விஷயம் வந்து திரும்ப திரும்ப காதுல விழுந்துட்டே இருக்கும். எல்லாரும் சேர்ந்து டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. இந்த விஷயத்துல நீங்க புதுப்பாதை அமைக்க வேண்டும் போனாலும் முதலில் நீங்கள் சந்திக்க போவது அவமரியாதைகளையும் அவமதிப்புகளையும் தான். அதை தாண்டித்தான் வாழ்க்கை இருக்கு.